ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். ஃபார்ம் கண்ட்ரோல பொறுத்தவரை ஃப்ளாட்னஸ், ஸ்ட்ரெய்ட்னஸ், சர்க்குலாரிட்டி அண்ட் சிலிண்ட்ரிசிட்டின்னு 4 டைப்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஃபார்ம்லயா இந்த 4 கண்ட்ரோல் மட்டும் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. ஏன்னா, இந்த ஃபார்ம் கண்ட்ரோல வச்சு தான் ஒரு ப்ராடக்ட்டோட ஷேப் வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலுமே இந்த 4 ஷேப் வந்து உங்களுக்கு பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட்டோட ஷேப் இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போற ஜியோமெட்ரி கேரக்டரிஸ்டிக் சிம்பிள் பார்த்தீங்கன்னா, சர்க்குலாரிட்டி. இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் கண்ட்ரோல் தான். ஒரு ப்ராடக்ட்டோட ஷேப்ப தான் இதுவும் குறிக்கும். ஸோ இது எந்த ஒரு டேட்டாவுமே ரிலேட்டிவ் பண்ணியிருக்காது. அட் த சேம் டைம் சர்க்குலாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மெட்டீரியல் கண்டிஷனும் அப்ளை ஆகாது. இதோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். சர்க்குலாரிட்டி சிம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டோட ட்ரூ சர்க்கிள வந்து டிஸ்கிரைப் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அது என்ன சர்க்கிள்ல ட்ரூ சர்க்கிள்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டா இருந்தாலும் சரி, அந்த ஆப்ஜெக்ட் நம்ம தூரத்துல இருந்து 2டி டைமென்ஷன்ல பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு சர்க்கிளா தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிலாவே எடுத்துக்கலாமே. நிலாவ நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அது ஒரு சர்க்கிளா தான் தெரியுது. ஆனா பக்கத்துல போக போக தான் தெரியும் அது ஒரு ஸ்பியர்ன்னு. அது ஒரு கோள வடிவ பந்துன்னு நமக்கு தெரியும். ஆனா தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது ஒரு சர்க்கிள் தான். ஸோ ரவுண்ட்னஸ் இருக்கக்கூடிய ஒரு 3 டைமென்ஷனல் ப்ராடக்ட்ட நம்ம 2 டைமென்ஷன்ல மென்ஷன் பண்றதுக்கு சர்க்குலாரிட்டி சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூசுவலா அந்த சர்க்குலாரிட்டி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்டோட ரவுண்ட்னஸ மெயின்டெயின் பண்றதுக்காக தான் இந்த சர்க்குலாரிட்டி நம்ம வந்து யூஸ் பண்றோம். இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த பிக்சர நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாரி ஒரு பெர்ஃபெக்ட் சர்க்கிள் வந்து நம்மளால ரெடி பண்ண முடியாது. எந்த ஒரு சர்க்கிளாமே இருந்தாலுமே அது ஒரு இம்ப்ராப்பர் எலிப்டிக்கல் ஷேப்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஷாஃப்ட் நீங்க வந்து வெளிய இருந்து பார்க்கும்போது ஒரு பெர்ஃபெக்ட் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருந்தாலும், நீங்க அத வந்து கிராஸ் செக்ஷனல் அதாவது அத நீங்க கட் பண்ணிட்டு அத பார்த்தீங்கன்னா, அந்த கட் பண்ண ஏரியா பார்த்தீங்கன்னா, ஒரு இம்ப்ராப்பர் எலிப்டிக்கல் ஷேப்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சர்க்குலாரிட்டி டாலரன்ஸ் எப்படி நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிள வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு டிரா பண்ணிக்கலாம். இப்ப அந்த சர்க்கிளோட சென்ட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து அந்த சர்க்கிளோட அவுட்டர் அண்ட் இன்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 கான்சென்ட்ரேட்டிக் சர்க்கிள் வந்து நம்ம டிரா பண்ணிக்கலாம். நம்ம டிரா பண்ண அவுட்டர் அண்ட் இன்னர் கான்சென்ட்ரேட்டிக் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் சர்க்கிள்ல இருந்து சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும். எக்ஸாம்பிள் நம்ம இப்ப 0.01 mm நம்ம வந்து இப்ப மெயின்டெயின் பண்றோம்னா டாலரன்ஸ், அந்த ஆக்சுவல் சர்க்கிள்ல இருந்து கான்சென்ட்ரேட்டிக் சர்க்கிள் 2மே மேல அவுட்டர் சர்க்கிள், உள்ள இருக்கக்கூடிய இன்னர் சர்க்கிள் 2மே ஆக்சுவல் சர்க்கிள்ல இருந்து 0.01 mm க்குள்ள நம்ம டிரா பண்ணியிருக்கணும். இப்ப நம்ம மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு உட்படுத்தும்போது, அந்த ஆக்சுவல் சர்க்கிள வந்து பார்த்தீங்கன்னா, கான்சென்ட்ரேட்டிக் சர்க்கிளோட 2 கேப்புக்கும் பிட்வீன்ல நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா, நம்ம வந்து சர்க்குலாரிட்டி வந்து அட்டைன் பண்ணிறலாம். இத இன்னும் கொஞ்சம் புரியிற மாரி சொல்லணும்னா, ஒரு லென்த்தி சர்க்குலர் ஷாஃப்ட் எடுத்துக்கலாம். அந்த ஷாஃப்ட்ட வந்து நம்ம வந்து 100 mm இருக்குன்னு வைங்க. அது ஒரு 10 mm நம்ம வந்து ஒரு 10 பீஸா கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிட்டு அந்த 10 பீஸ்லயும் நம்ம டயா பார்க்கும்போது, அவுட்டர் டயாவா இருக்கட்டும், இன்னர் டயாவா இருக்கட்டும், எல்லாமே ஒரே மாரி ஈவனா இருக்கணும். வித்தின் த டாலரன்ஸ்குள்ள இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு டீவியேட் ஆகிருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு இடத்துல அந்த ஃபுல் ஷாஃப்ட்டுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சர்க்குலாரிட்டி மெயின்டெயின் பண்ணல. அதான் மீனிங். இந்த சர்க்குலாரிட்டிய நீங்க மெஷர் பண்றதுக்கு நார்மலா டயல் இண்டிகேட்டர் கேஜே யூஸ் பண்ணிக்கலாம். பெஞ்ச் சென்டர்ல வந்து அந்த ஷாஃப்ட்ட வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அதோட சர்க்குலாரிட்டி வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஸ்க்கு நீங்க வந்து அந்த ஷாஃப்ட்ட வந்து ரொட்டேட் பண்ணி அதோட டிஃப்ளெக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டா இந்த சர்க்குலாரிட்டி எங்கே யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் பண்ணக்கூடிய ஷாஃப்ட்ஸ், பியரிங் இந்த மாரி அப்ளிகேஷன்ல நெறைய யூஸ் ஆகும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடான டிராயிங்ல இந்த சிம்பிள் வந்து நெறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறத நீங்க கவனிக்கலாம்.